நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சென்னை கோவலத்துல தென்மண்டல முதல்வர்களுடைய மாநாடு தொடங்க இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? குறிப்பா இந்த காவிரி விவகாரம் தகித்துக் கொண்டிருக்கும் நேரத்துல கர்நாடகாவும் இதில் பங்கேற்றிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. இதோடைய முக்கியத்துவம் என்ன? மண்டல முதல்வர்கள் மாநாடு நமக்கு இந்தியா 5 மண்டலங்க ஜவஹர்லால் நேரு காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. மொழிவாரி மாநில பிரிப்புக்கு பிறகு மாநிலங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை வேணும், இந்த ஒரு நோக்கத்தோட இந்தியாவே 5 மண்டலங்களாக பிரித்து மண்டல முதல்வர்கள் மாநாடு. கடைசியா நான் பார்த்து 2018 மாநாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நடந்தது. ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் தான் இதுக்கு தலைவர். ஒரு உதவி தலைவர் மட்டும் சுழற்சி முறையில மாநில முதல்வர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்போ அந்த டிஸ்கஷன் ஒன்றும் வரலைங்க, அதான் உண்மை. 2018லயும் காவிரி பிரச்சனை அப்படியே தான் இருந்தது. பெரிய அளவுக்கு அதுல ரிலீஃப்லாம் கிடைக்கல, ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்தாங்க. என்ன காரணம்னா மாநிலங்கள் இன்றைய தேதிக்கு மாநிலங்கள் அவங்கவுங்களோட அரசியல் கொள்கைகள் அடிப்படையில் இயங்கும் போது பெரிய ரிலீஃப் கிடைக்க வழி இல்லை. உங்களது நிருபர் சொன்ன மாதிரி ஒருவேளை தொகுதி மறுவரையறை அது சம்பந்தமாக அமித்ஷா அவர்களுக்கு மனதில் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்து அது மாநில முதல்வர்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டால் என்ன ஆகும், அது முக்கியமான கேள்வி. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கே சிடபிள்யூசி 25% ஃப்ரீஸ் பண்ணணும், 25 ஆண்டுகளுக்கு இதை நிறுத்தி வைக்கணும், 33% இட ஒதுக்கீடு இப்போது இருக்கிற நிலைமையில் தொடரணும். அதாவது தமிழ்நாடு என்ன நிலையோ அது காங்கிரஸும் அதே நிலைப்பாடை சொல்கிறது. அப்படின்னா காங்கிரஸ் முதல்வர்கள் தான் பெரும்பாலும் கலந்து கொள்கிறார்கள். அவங்க எப்படி தொகுதி மறுவரை ஒத்துக்கொள்ள போகிறார்கள்? ஏதோ ஒரு வகையான டிஸ்கஷனை நோக்கி போகுமே தவிர ஒரு பெரிய ரிசல்ட் ஓரியன்டாக இது இருக்காது. இது எனது கடந்த கால அனுபவம். இதுதான். திரிஷாம், காட்சிகளும் வந்திருக்கு. அதுல பார்த்தோம்னா கர்நாடகா முதல்வரும் தமிழக முதல்வர் விஜயும் அருகருகே அமர்ந்திருப்பது போலதான் இருக்கு. மேகதாது அணை விவகாரத்துல கட்டணும் அப்படின்றதுல அவங்க தீர்க்கமா இருக்காங்க, கட்டக்கூடாதுன்றதுல தமிழகம் தீர்க்கமாக இருக்கிறது. அதே போல தண்ணி விடுவிப்பதிலையும் சரி, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கும் போது அது தொடர்பாக பேசும்போது அது தீர்வை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த மாநாடு மூலமா? அதாவது இதுல காவிரி நீர் பங்கீடு அது வேற விஷயங்க, மேகதாட்டு அது சுத்தமா வேற விஷயம். அது பற்றிய டிஸ்கஷனே இதுல வரவே வராது. காவிரி நீர் பங்கீடை பொறுத்த வரைக்கும் காவிரி நீர் இப்ப உபரி நீர் வந்துகிட்டு இருக்கு, நமக்கு வந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, கண்டிப்பாக அதை அமல்படுத்த வேண்டிய சட்ட கட்டாயம் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா மண்டல முதல்வர்கள் மாநாடு, அதாவது இந்த தென்மண்டல முதல்வர்கள் மாநாடுங்கிறது சட்டபூர்வமான அமைப்பு. ஜவஹர்லால் நேரு காலத்துல இதுக்கு தனியான சட்டம்லாம் வந்தாச்சு. இப்ப இதுல எடுக்கிற முடிவுகள் சட்டப்படி எல்லா முதலமைச்சர்களையும் கட்டுப்படுத்தும். அது எல்லா முதலமைச்சர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது தங்களை மாநில அரசியல்ல ஒரு வேற விமர்சனங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய எந்த முடிவையும் எந்த மாநில முதல்வரும் எடுக்க முடியாது. கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அருகருகே அமர்ந்திருந்தாலும் அவர்கள் உள்ளங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தனித்தனியாகத்தான் இருக்கும். தொகுதி மறுவரையறை அது பேசப்பட்டது என்றால் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். காரணம், சுதந்திர இந்தியாவில் அது பெரிய அளவுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது. எலக்டோரல் மேப், கண்ட்ரியோட எலக்டோரல் மேப் எம்பி அடிப்படையிலானது. எம்பி எண்ணிக்கை கூட்டினா எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டணும். இப்போ உதாரணமா பெண்களுக்கு இதே எண்ணிக்கை அடிப்படையில வீதாச்சாரம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம 234 தொகுதியில பெண்களுக்கு 1/3 கொடுக்கணும்ல நம்ம எம்எல்ஏக்கள்ல. இப்போ எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டினாதானே அது எளிதாக இருக்கும், எம்பி எண்ணிக்கை கூட்டினாதானே அது எளிதாக இருக்கும். இதுதான் மத்திய அரசோட வாதம். அதை எப்படி இப்ப மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறது? காங்கிரஸ் கட்சி 25 வருஷம் ஃப்ரீஸ்ன்னு கேட்கும்போது, தமிழ்நாட்டுல தாவேகா 25 வருஷம் ஃப்ரீஸ்ன்னு கேட்கும்போது, தென் மாநிலங்கள் பூராவும் 25 வருஷம் மாற்றக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. மீண்டும் வட இந்தியா தென்னிந்தியான்னு தானே இதுல பிரிவு ஏற்படுகிறது. எப்படி உள்துறை அமைச்சர் இதுல கன்வின்ஸ் பண்ண போறாருன்னு நமக்கு தெரியல. பொலிட்டிக்கல் பிரைஸ் என்ன கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. அதுதான் தொகுதி மறுவரையறை அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகா, தெலங்கானா, தமிழகம் என காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னும் போது இவங்கெல்லாம் ஒரே நிலைப்பாடு. குறிப்பாக தமிழகத்துல ஏற்கனவே அது தொடர்பாக தீர்மானமும் நிறைவேற்றி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இதோடைய தலைவர் அமித்ஷா அவர் வேறு ஒரு நிலைப்பாடுன்னா அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும் திரிஷாம்? அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாடை நோக்கி அவர்கள் போவார்கள். சமாஜ்வாதி எடுக்கிற நிலைப்பாடு தான் இதுல பைண்டிங்கா இருக்குங்க. திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தாலும், அதாவது வெளிநடப்பு செய்வது நிலைப்பாடு எடுத்தாலும், தாவேகா என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அவங்களுக்கு எம்பி கிடையாது. காங்கிரஸ் நிலைப்பாடு அகில இந்திய நிலைப்பாடு. அப்போ சமாஜ்வாதி கையில தான் இந்த கீ இருக்கு. ஒருவேளை எம்பி எண்ணிக்கை கூட்ட வேண்டும் என்றால்
சமாஜ்வாதி சம்மதித்தால் வேற எந்த கட்சியோட தயவும் இல்லாம பிஜேபி வந்து அதை நிறைவேற்றிடும். ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்றதன் அடிப்படையில கடந்த காலங்கள்ல இது போன்ற நிறைய மாநாடுகள் நடந்திருக்கும். அதில் குறிப்பாக ஏதேனும் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டதெல்லாம் நினைவிருக்கிறதா? இல்ல, ஆரம்ப கட்டங்கள்ல கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுத்தாங்கங்க. அதாவது எல்லாமே 50கள்லயும் 60கள்லயும். அதுக்கு பிறகு நான் சமீபத்துல 2018 தான், இப்ப இதுவே 3 வருஷம் கழிச்சு நடக்குது. திருப்பதி ஒரு மாநாடு நடந்தது. அதுல வந்து சந்திரபாபு நாயுடு மற்றும் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களோட ஐடியாஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டது. திருவனந்தபுரம் மாநாட்டில் தான் அந்த கேரளம், இப்ப நம்ம கேரளம்னு மாத்திருக்கோம் இல்லைங்களா பேரு, அதை நோக்கிய முன்முடிவுகள் எடுக்கப்பட்டன. பொதுவாக மாநிலங்கள்ல பிரச்சனை இல்லாத முன்முடிவுகள் எளிதாக எடுத்துருவாங்க. மாநிலங்களுக்கு இடையே தாவா இருந்தாலோ அல்லது அகில இந்திய அளவுல வட மாநிலங்கள் தென் மாநிலங்களுக்கு இடையே ஒரு தாவா இருந்தாலோ இந்த கூட்டம் வந்து அதுல அதை பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள் சார்ந்தும் இதுல பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில தமிழகம் சார்பில் என்னென்னவெல்லாம் முன்வைக்கப்பட வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க திரிஷா? அதை பற்றி எனக்கு பெரிய தெளிவான சிந்தனை இல்லை. ஆனா உங்க நிருபர் வந்து அது சொன்னது அப்படிதான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொழில்கள், அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு 7 அல்லது 8 என்ற ஒரு குறிப்பிட்டார். அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு அதை பற்றிய தெளிவான ஐடியா கிடையாது. சரி, பல்வேறு மாநில முதல்வர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். தென்மண்டலத்திலிருந்து என்ன பேச போகிறார்கள், என்ன மாதிரியான முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறார்களா என்பதெல்லாம் இந்த மாநாடு தொடங்கி நடைபெறும் போதுதான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரிஷாம். தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டிற்கு அனைத்து முதல்வர்களும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார், தமிழக முதல்வர் விஜய் இருவரும் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே வந்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதில் பங்கேற்றிருக்கிறார். தெலங்கானா சார்பில் அம்மாநிலத்தின் துணை முதல்வர் இதில் பங்கேற்றிருக்கிறார். கேரள முதல்வர் வி.டி. சதீசனும் இதில் பங்கேற்றிருக்கிறார். டீம் பாரத் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆலோசனை நடைபெறவிருக்கிறது. இதில் தமிழக முதல்வர் விஜய் வரவேற்புரை ஆற்றவிருக்கிறார். அவருக்கு 10 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன பேச போகிறார் தமிழகம் சார்ந்து என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அடுத்தபடியாக ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் பேசுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக இதுபோன்ற விஷயங்கள் விவாதிக்கப்படும் என்ற கேள்வியும் எழுகிறது. இதை சார்ந்து மாநிலத்தின் வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், போதைப் பொருள் தடுப்பு என்பது போன்றும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முன்னதாக நம்ம செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். சென்னையை அடுத்த கோவலத்தில் தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டிற்கு தற்போது அனைவரும் வந்திருக்கிறார்கள். மாநாடு தொடங்கிய பிறகு தமிழக முதல்வர் விஜய் வரவேற்புரை ஆற்றவிருக்கிறார். தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, ஆந்திர மாநில முதல்வர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்.